வணக்கம். அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக எப்போதுமே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். இந்த வருஷம் கோலம் சமர்ப்பணம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து அவர் கோலமெல்லாம் போட்டு கொடுத்து நடந்திருக்கு. தொடர்ந்து நம்ம என்னென்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அழகான அத்தப்பூ கோலம், ஒரு சிம்பிளான கோலம் ஒன்று போட்டு, அதுக்கப்புறம் ஓணம் சத்யான்னு சொல்லக்கூடிய லஞ்ச், ஒரு கிராண்ட் ஃபீஸ்ட், அதை நாங்கள் பூக்களாலேயே அப்படி காட்டியிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அடுத்து அன்னப்பக்ஷி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அத்தப்பூ கோலம். இந்த கோலமும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அவருக்கு நல்ல இழக்கோலம், இன்னும் பெரிய பெரிய கோலங்கள்லாம் போட தெரியும். ஆனால் இந்த முறை பூக்களால் கோலம் போடுன்னு சொல்லி இன்னைக்கு காலங்காத்தால் கோயம்பேடு போய் இந்த பூவெல்லாம் வாங்கிட்டு சூப்பராக இந்த கோலம் போட்டிருக்காங்க. பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, வாமனமூர்த்திக்கு இன்னைக்கு நம்ம நைவேத்தியம் செய்கிறதுக்காக அடப்பிரதமம் பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகமும் பண்ணி, நான் இந்த ஷூட்டை ரொம்ப நிறைவான நேரத்தில் கிட்டத்தட்ட 10:45 நைட்டு இந்த டைமில் தான் நான் இந்த ஷூட் எடுத்துட்ருக்கேன். அதுக்குள்ளே பிரதமம் காலியே ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. வாமனமூர்த்திக்கு துளசி மாலையும் கொஞ்சம் வாட்டமாக ஆயிடுச்சு. அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சாயந்தரம் சங்கு சக்கர விளக்குகள்லாம் ஏற்றி வாமனமூர்த்தியை நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துக்கு வரவேற்பு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வாசினிக்கும் ஓமன பெண்குட்டி மாதிரி ஒரு அழகான அலங்காரம் பண்ணணும்னு ஆசை. வாங்க வாசினியை நம்ம பார்க்கலாம். மாயாவும் அண்ணனை வரவேற்கிறதுக்காக அழகாக பட்டு பாப்பாவாக ரெடியாகி இருக்கக்கூடியதை தான் நம்ம பார்க்குறோம். மல்லிப்பூ சரமெல்லாம் தலையில் வச்சுக்கிட்டு அருமையாக மாயாவை நம்ம பார்க்குறோம். அடப்பிரதமம் வாசினிக்காக வச்சது. இன்னைக்கு நானே புடவை கட்டி, அதாவது பாவாடை தாவணி ஸ்டைலில் கட்டணும்னு சொல்லி ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். குழந்தையோட கோஆப்ரேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்தது. டக்குன்னு இன்னைக்கு புடவை கட்டிட்டு ரெடியான மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வகையில் இன்னைக்கு 3 விதமான மாலைகள், வெட்டிவேர் மாலை இப்போது ரீசண்டாக வாங்கினது, அடுத்து பட்டு நூலில் செய்யப்பட்ட மாலை, கிராம்பில் செய்யப்பட்ட மாலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 3 விதமான மாலைகள் வரிசையாக சாத்தி, விக்னேஷ் கிச்சன் விக்னேஷ் அவன் கையால் கட்டின ஒரு மல்லிப்பூ சரம் தான் தலையில் கொண்டையில் சூடிக்கிட்டு, அந்த உச்சி பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு, அந்த கருப்பு நிற நெத்தி பொட்டு பார்க்குறதுக்கு அவளுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அதை தான் சொல்லுவாங்க, என்ன பொட்டு இது, என்ன நீங்கள் ஸ்பெஷலாக வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அரகஜா அப்படிங்கிற ஒரு அந்த திருஷ்டி அது போன்ற விஷயங்கள்லாம் வராது அப்படிங்கிறதுக்காக வைக்கிற ஒரு மூலிகை பொட்டு மாதிரி தான் அது. கழுத்து நிறைய ஆபரணங்கள் போட்டுக்கிட்டு இன்னைக்கு வாசினி பாப்பாவை அழகான கொண்டையில் இந்த மலையாளத்து பெண்குட்டி மாதிரியே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் என்னால் ஆன முயற்சியை சின்னதாக பண்ணியிருக்கேன். அந்த முயற்சி எனக்கு ஓரளவுக்கு திருப்திகரமாக வந்திருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். 2 பக்கங்களும் விளக்குகள் ஏற்றி, அந்த விளக்குகள் நைட்டு 10:45 ஆகுது. தொடர்ந்து இந்த காற்றில் அசையுதே தவிர அணையாமல் அவளே பார்த்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மூன்று உலகங்களையும் அளந்த அந்த பெருமானை நினைத்து வழிபடக்கூடியவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.